ஆஹ் இன்னொரு உதாரணம் இதே போல சின்ன ஒரு செடி வச்சா அதுக்கு முதல்ல அந்த செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு பாதுகாப்பு பண்றதுக்கு ஒண்ணு இல்லை, செடி வைக்கல இல்லை ஒண்ணு, அப்போ பாதுகாப்பு பண்ண வேண்டாம். செடி வச்சதுக்கு அப்புறம் அது தானா ஸ்திரமாய் திருடமாகிற வரைக்கும் நீ ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பு, இல்லைன்னா ஆடு மாடு வந்து சாப்பிட்டு போயிடும். சரியா? இது போலதான் எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன்னு, ஞானம் வந்து இப்போ மந்த ஞானம் நமக்கு வந்துச்சு. அப்ப அதை ஸ்திரப்படுத்தி திருடப்படுத்துறதுக்காக நம்ம வந்து அதை காப்பாற்றணும். அதை காப்பாத்துறதுக்காக தான் 3 வகையான சந்நியாசம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, 3 வகையான. ஒண்ணு வந்து அப்போ நானும்